திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. சிற்சபேசா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சந்நிதானத்தின் அருளானை வண்ணம் மார்கழி மாதம் முதல் திருநாள் எம்பெருமான் மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சியில் ஒரு பாடல் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. ஏற்றினில் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு திருவடி தொழுதோ. ஏற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே. ஏற்றுய கோடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நம் திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருந்து நமக்கெல்லாம் ஞான அனுகிரகம் வழங்கியருளும் எல்லாம் அல்ல ஸ்ரீ ஒப்பிலானாகி அம்பாள் சமேத ஸ்ரீ கொமுத்தீஸ்வர பெருமானுடைய பொன் போன்ற திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே போற்றுடுத்திக் கொள்கின்றேன். திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஆன்மார்த்த மூர்த்திகள் ஸ்ரீ ஞானமான நடராஜ பெருமான் திருவருளும் குருமுதல்வர் ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்திகள் குருவருளும் தவதாக கொண்டு ஆதீனத்து 24வது அருட்பீடத்திலே எழுந்தருளியிருந்து சித்தாந்த சைவ அருட்பரிபாலனம் புரிந்தருளி வரும் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னா திருவடிகளை அடியே போற்றி ஒழுத்திக் கொள்கின்றேன். குருமகா சன்னிதானம் அவருடைய திருவிழப்பாங்கின் வண்ணம் இந்த மார்கழி மாதத்திலே திருப்பள்ளி எழுச்சி சிந்தனையினை செய்வதற்கு அடியே முன்வந்துள்ளேன். 8ஆம் திருமுறையாகிய திருவாசகத்திலே விளங்கக்கூடிய இந்த திருப்பள்ளி எழுச்சி நாள்தோறும் அதிகாலையிலே ஓதுவதற்குரியதாகவும் நாள்தோறும் சிவாலயங்களிலே திருப்பள்ளி எழுச்சி காலத்திலே பூஜை நடைபெறும் போது ஓதுவதற்குரியதாகவும் இருப்பினும் கூட மார்கழி மாதத்திலே இந்த திருப்பள்ளி எழுச்சி பாராயணம் மற்றும் சிந்தனை ஆகியவை மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஏனென்றால் அன்பர்கள் எல்லாம் அறிந்ததுதான், பூலோகவாசிகளுக்கு ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். அப்போ நம்முடைய ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். அப்படிங்கும் போது நமக்கு ஒரு வருஷத்துல 12 மாதங்கள் உள்ளன. அதுல 6 மாதங்கள் தேவர்களுக்கு பகற்பொழுதாகவும் மற்றைய 6 மாதங்கள் தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் உள்ளன. நம்ம அந்த 12 மாசங்களையும் 2 அயனங்களாக பிரிக்கின்றோம். தட்சிணாயனம், உத்தராயணம். ஆடி மாதம் 1ஆம் தேதி
தட்சிணாயன புண்ணிய காலம், ஆடியிலிருந்து மார்கழி வரை. அப்புறம் தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகின்றது. அந்த உத்தராயண காலம் அதிலிருந்து தான் தேவர்களுக்கு பகல் பொழுது தொடங்குகின்றது. தட்சிணாயனம் ஆடி மாதம் தொடங்கி அது இரவு பொழுது. அந்த ஆடி முதல் மார்கழி வரை இருக்கின்ற அந்த இரவு பொழுதிலே, மார்கழி தான் அந்த இரவு பொழுதினுடைய கடைசி பகுதியாக உள்ளது. இரவு பொழுதினுடைய கடைசி பகுதி வைகறை அல்லவா? வைகறை என்பது சூரியன் உதிக்கின்ற காலம் அல்ல, அதற்கு சற்று முந்தைய காலம். வைகறை பொழுது என்பது இரவை சார்ந்த ஒரு காலம்தான். சூரியன் இன்னும் உதிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் வைகறை பொழுது இருக்கும். வான்கண் விழியா வைகறை யாமத்து என்று சிலப்பதிகாரம் சொல்வதன் மூலம் இதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வைகறை பொழுதிலே வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்ற பொழுதாக அந்த வைகறை பொழுது இருப்பதனாலே, தேவர்களுக்கு வைகறை பொழுதாக அந்த மார்கழி மாதம் அமைந்திருப்பதனாலே, மார்கழி மாதத்திலே அந்த வைகறை பொழுது அதிகாலை பூஜை திருக்கோயில்களிலும் திருமணங்களிலும் நியமமாக நடைபெற்று வருகின்றன. அந்த முறையிலே திருப்பள்ளி எழுச்சி வைகறை பொழுதுக்கு மிகவும் ஏற்றதாக இருப்பதனாலே, எல்லா காலங்களிலும் உகந்ததாக இருப்பினும் இந்த மார்கழி மாதத்து காலை பூஜையிலே மிக மிக உகந்ததாக எல்லா தலங்களிலும் போற்றப்பட்டு வருகின்றது. அந்த முறையிலே குருமகா சன்னிதானம் அவர்கள் இந்த திருப்பள்ளி எழுச்சி சிந்தனையை செய்ய வேண்டும் என்று அடியனை பணித்தருளினார்கள். அந்த முறையிலே நாம் திருப்பள்ளி எழுச்சியினை பார்க்க இருக்கின்றோம். எம்பெருமான் மணிவாசக பெருமான் திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இதனை அருள் செய்துள்ளார்கள். திருவாசகத்தினுடைய ஒவ்வொரு பகுதி, சிவபுராணம் தொடங்கி அச்சோபதிகம் வரை ஒவ்வொரு பகுதிக்கும் அதனுடைய சாரமான கருத்து என்ன என்று ஆன்றோர் பெருமக்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த முறையிலே இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு திரோதான சுத்தி என்று ஒரு பொருள் தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. திரோதான சுத்தி சைவ சித்தாந்தம் பயில்கின்றவர்களுக்கு நன்றாக தெரியும். இறைவன் செய்யக்கூடிய 5 தொழில்களுள் ஒன்று மறைத்தல் தொழில். இதுல முன்னர் உள்ள அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த முத்தொழில்களும் கூட மறைத்தல் தொழிலுக்குள் அடங்கும். ஏன்னா சுவாமி தம்மை வெளிப்படுத்தி கொள்ளாமல், ஆன்ம அறிவுக்கு எட்டாமல் மறைந்திருந்துதான் படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த தொழில்கள் எல்லாம் செய்கின்றார். மறைத்தல்ங்கும் போது அந்த வினை போகங்களை ஊட்டுதல், ஆன்மா திடம் பெறும் பொருட்டு. திடமுறவே ஈசர் திரோபவிப்பர் என்று உண்மை விளக்கம் சொல்லும். ஆக அந்த மறைத்தல் தொழிலை செய்கின்ற அந்த நிலையிலே ஈசனுடைய சக்தி மறைப்பாற்றல் என்ற பொருளிலே திரோதான சக்தி என்று சொல்லப்படும். எப்போ உயிர் எனக்கு இந்த பிரபஞ்சம் வேண்டாம், ஈசன் திருவடிதான் வேண்டும் என்ற கருத்தில் நிற்கின்றதோ, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியவையும் குற்றால தவந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்ற ஒரு நிலைக்கு ஆன்மாக்கள் வரும் பொழுது, அதற்கு மேலும் அந்த சிவசக்தி மறைப்பாற்றலாக திரோதன சக்தியாக இல்லாமல் அந்த ஆன்மா சிவத்தின் திருவருளாகிய தன்னையே வேண்டி நிற்பதனாலே அந்த திருவருள் தன்னை தரிசிக்கும்படி அந்த ஆன்மாவுக்கு வெளிப்படுகின்றது. திருவருள் மறைந்திருக்கும் வரையில் பிரபஞ்சம் புலப்பட்டு வந்தது. திருவருள் வெளிப்பட்ட நிலையிலே பிரபஞ்சம் புலப்படாது, திருவருளே புலப்படும். அந்த திருவருள் வாயிலாக சிவமும் அங்கு தரிசனம் தரும். இதுதான் திரோதான சக்தி கருணை சக்தியாக மாறுதல் என்று சொல்வார்கள். முற்சினமரு திரோதாயி கருணையாகி திருந்திய சத்தினிபாதம் திகழும் அன்றே என்று சிவபிரகாசம் மிக அழகாக கூறுகின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த விளக்கங்களை சொல்லி வருகின்றேன். ஆக அந்த திரோதான சக்தி என்ற நிலை நீங்குதல் அப்படின்னா அது கருணை சக்தியாக மாறுதல் என்பது தானே உணரத்தக்கது. அதாவது திரோதான நீக்கம் என்ற பொருளில் தான் திரோதான சுத்தி என்று வைத்துள்ளார்கள். சுத்தி என்பது அங்கு நீக்கம் என்று பொருள்கள். ஒரு ஒப்புமைக்கு பார்க்க வேண்டும் என்றால் தசகாரியங்களிலே வரக்கூடிய தத்துவ சுத்தி என்பது தத்துவங்களின் நீக்கம் என்று பொருள்படும். ஆன்மா 36 தத்துவங்களையும் நடந்து
உயர்கின்ற நிலையினை தத்துவ சுத்தி என்பார்கள். அங்கு சுத்தினா நீக்கம் தானே பொருள்படுது. அதே மாதிரிதான் திரோதான சுத்தி. நல்ல அருமையான சித்தாந்தபரமான ஒரு பெயர் இந்த திரோதான சுத்தி. அற்புதமான பெயர். தேவாரம் திருவாசகம் எல்லாமே சிவாகம ஞானபாகமாகிய அந்த சைவ சித்தாந்தத்தையே சாரமாக தம்பால் கொண்டவை. இந்த திரோதான சுத்தி பார்த்தோம். இது நம்முடைய அருமை தமிழ் மரபிலே பார்க்கும் பொழுது நம்ம தமிழுக்கே உரிய சிறப்பான அந்த பொருள் இலக்கணப்படி பார்க்கும் பொழுது அந்த புறத்திணையாகிய பாடாந்திணையிலே ஒரு துறை தொல்காப்பியத்திலே சொல்லப்படும். என்னவென்றால், தாவில் நல்லிசை கருதிய கிடந்தோர்க்கு சூதர் ஏத்திய துயிலடை நிலையும் என்று சொல்லப்படும். அந்த உறங்குகின்ற அரசனை சூதர் போன்றோர் இசை பாடி எழுப்புவார்கள். அந்த துறையினை சார வைத்து இங்கு வாதவூரடிகள் இந்த திருப்பள்ளி எழுச்சினை பாடியுள்ளார்கள் என்பது செந்தமிழ் சைவ சான்றோர்கள் தரக்கூடிய அருமையான ஒரு விளக்கமாகும். ஆக அந்த முறையிலே அந்த துறை சார்ந்ததாக பாடாந்திரையினுடைய அந்த சூதர் ஏற்றிய துயிலடை நிலை என்ற துறையினை சார்ந்ததாக இருப்பினும், அரசன் போல இறைவனுக்கு உண்மையில் தூக்கம் என்பது கிடையாது. ஆக இங்கு இறைவனை துயிலிலிருந்து எழுப்புவதாகத்தானே பாடியுள்ளார் என்று சொன்னால், அதனுடைய தத்துவார்த்தமான பொருள் என்னவென்றால், இறைவன் திரோதான சக்தி ரூபமாக இருத்தல் அது அவன் துயிலுதலை போன்றது. அவன் கருணை சக்தி ரூபமாக தரிசனம் தருதல் அந்த இறைவன் விழித்தெழுதலை போன்றது என்ற ஒரு கருத்தை உள்ளடக்கித்தான் பாடியிருக்கின்றார். மற்றபடி உறக்கம் விழிப்பு என்பதெல்லாம் இறைவனாகிய சிவபெருமானு கிடையாது. அந்த திரோதான சக்தி ரூபமாக இருப்பதுதான் துயிலுதல். அதிலிருந்து கருணை சக்தி பராசக்தி ரூபமாக தரிசனம் தருதல் விழித்தெழுதல் என்று இவ்வாறு கொள்ள வேண்டும். அதைத்தான் திரோதான சுத்தி என்று அருமையாக உள்ளடக்கத்தை தந்துள்ளார். எல்லாமே சாமியை பொறுத்தவரை உபசாரம் தான். என்ன, நாம் செய்யக்கூடிய அபிஷேகம், நம்ம அபிஷேகம் பண்ணிதான் சுவாமியை தூய்மையாக்கணும்னு இல்லை. அவர் தன் இயல்பிலே எப்போதுமே தூய்மையானவர் தான். அவர் திருமேனி தாங்கினாலும் அந்த திருமேனியும் கூட தூய உடம்பு. என் குணங்களில் ஒன்று தூய உடம்பினனாதல் விசுத்த தேகம். ஏன்னா அவருடைய அருட்சக்தி தான் அவருக்கு சரீரமா இருக்கக்கூடிய மாயா காரியம், அழியக்கூடிய இந்த மாயா காரியம் என்று. அப்போ அவருக்கு அபிஷேகம் பண்றோம்னா நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு மார்க்கம். ஆகவே அது உபச்சாரம் தான். அதை போலத்தான் அவருக்கு நைவேத்தியம் கொடுத்தல். அவருக்கு பசி என்பது கிடையாது. நம்முடைய அன்பை இந்த மாதிரிலாம் பண்ணிதான் வெளிப்படுத்த முடியும். அது மாதிரிதான் தூப தீபங்கள் காட்டுதல் இதெல்லாம் நம்ம அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஆகமங்களிலே எம்பெருமானே வைத்துள்ள உபச்சாரம். மற்றபடி இவற்றுக்கெல்லாம் சுவாமி அப்பாற்பட்டது. அதனால்தான் இந்த வழிபாட்டு கிரியைகள் எல்லாம் உபச்சாரம் சொல்றோம். அதே மாதிரி சுவாமியை உறங்குகின்ற சுவாமியை எழுப்புவதாக சொல்வது உபச்சாரம் தான். ஆக இந்த திருப்பள்ளி எழுச்சியை பற்றிய அறிமுகத்தை இந்த அளவிலே பார்த்தோம். ஒரு முதல் 2 பாடல்களை சிந்திக்க இருக்கின்றோம். அவற்றுள் முதல் பாடல், போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எம் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் என உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது முதல் பாடல். இதிலே போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே என்று சொல்லிக்கின்றார். என் வாழ்முதலாகிய பொருளே போற்றி. வாழ்முதல், வாழ்வுக்கு முதல். கூவுருவு அங்கு விதித்துக் கொள்ள வேண்டும். 4ஆம் வேற்றுமை உருவு. ஆகவே அது 4ஆம் வேற்றுமை தொகை. எடுத்துக்காட்டாக சிவலிங்கம், சுவாமியினுடைய அருவுருவ திருமேனி சிவலிங்கம் சொல்றோம். சிவலிங்கம் என்பதை விதிக்கும் போது சிவனுக்கு லிங்கம், லிங்கம் என்பது அடையாளம், குறியீடு. சிவபெருமானுக்கு அந்த லிங்கம் என்பது ஒரு அடையாளம், அருவுருவ திருமேனி அடையாளமாக அது இருக்கின்றது. அப்ப சிவலிங்கம் என்பது எப்படி 4ஆம் வேற்றுமை உருவு விதிக்கப்பட்டு சிவனுக்கு லிங்கம் என்று வருமோ, நீனாகம் அணிந்தார்க்கு நிகழ்வுரியாம் சிவலிங்கம் பெரிய புராண சான்று. அது போலத்தான் இங்கு வாழ்முதல் என்பது வாழ்வுக்கு முதல் அல்லது வாழ்க்கைக்கு முதல். நம்ம வாழ்க்கைக்கே சுவாமிதான் முதலாக இருக்கின்றார்.
ஒருவர் ஒரு வியாபாரத்தை தொடங்குகின்றார். அவருக்கு ஆரம்பத்தில் நிறைய பொருள் செல்வம் இல்லை. இருக்கின்ற சிறு செல்வத்தில் ஒரு பகுதியை முதலாக போட்டு வியாபாரத்தை தொடங்குகின்றார். அவருடைய தொழில் திறமையாலே அந்த வியாபாரத்தில் அவர் படிப்படியாக வளர்ச்சி அடைகின்றார். நாளடைவிலே பெருமளவு வளர்ச்சி அடைந்து பெரிய தொழிலதிபராகவே ஆகின்றார். அப்படியெல்லாம் தொழிலதிபர்களின் வரலாற்றை நாம் படிக்கின்றோம். ஆக பிற்காலத்தில் அவர் மிகச்சிறந்த தொழிலதிபராக வந்திருக்கின்றார் என்றால் அதற்கெல்லாம் மூலமாக இருப்பது அந்த தொழிலை தொடங்கும் போது அவர் போட்ட முதல் தான். அதை மூலதனம் என்பார்கள். அதுபோல ஆன்மாக்களாகிய நாம் பல கலைகளை பயிர்கின்றோம். கல்வித்துறைகளிலே நாம அறிவை வளர்த்துக் கொள்கின்றோம். அதன் பிறகு ஒவ்வொரு துறையிலே பணி செய்கின்றோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே பணி செய்கின்றோம். அதுல தொழில் திறனை எல்லாம் வளர்த்துக் கொள்கின்றோம். இதற்கெல்லாம் மூலமாக இருப்பது எது? உலக நோக்கில் பார்க்கும்போது பணம் ஒன்றுதான் மூலமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நல்ல அறிவு தெளிவு இல்லாதவனிடம், ஒரு விவரம் தெரியாதவனிடம் பணம் இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து. அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கணும்னு அவனுக்கு தெரியாது. ஆகவே நன்கு ஆழமாக சிந்தித்து பார்த்தால் பணத்துக்கும் மூலமாக இருப்பது அறிவு தான். அறிவும் திறமையும் உள்ளவனுக்கு தான் பணமே பயன்படும். ஆகையினாலே அந்த அறிவு தான் நம்முடைய எல்லா வளர்ச்சிக்கும் மூலதனம். அறிவை நல்ல முறையில பயன்படுத்துவது தான் நம்ம வளர்ச்சிக்கே மூலதனமா இருக்கு. அப்ப நமக்கு மூலதனமா இருக்கின்ற அறிவு எப்படி விளங்குகிறது? அது தானே விளங்குகின்றது. நாமெல்லாம் ஆறறிவு கொண்ட மனிதர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தானே விளங்கவில்லை. இந்த அறிவு முதல்வனாகிய சிவபெருமான் விளக்கத்தான் விளங்குகின்றது. இது சைவ சித்தாந்த சாத்திரங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து. இதுவும் தமது முதலாலே உணரும் என்றது என்பது நம்ம பரமாச்சாரிய ஆட்சி மெய்கண்ட தேசிகர்களுடைய திருவார். இதுவும் என்றால் இந்த ஆன்மாவும் ஐம்பொறிகள் ஆன்மாவால் உணர்வன. இந்த ஆன்மாக்களும் தம்முடைய முதலாகிய சிவபெருமான் திருவருளாலே உணர்வன. தாம் தம் உணர்வின் தமியரும். ஆக முதல்வன் உணர்த்தியே உயிர்கள் எல்லாம் உணர்கின்றன. இது முக்கியமான கருத்து. அப்ப நம்ம அறிவுக்கே மூலமாக இருப்பது சுவாமியினுடைய கருணை தான். அதனால நம்ம வாழ்க்கைக்கே முதலாக சுவாமியுடைய திருவருள் தான் இருக்கின்றது. அதுக்கப்புறம் தான் நம்ம அறிவு, அந்த திருவருளாக தான் நம்ம அறிவு விளங்குது. அறிவு விளங்கின பிறகுதான் நம்ம கல்வி கற்கின்றோம், பொருள் சம்பாதிக்கின்றோம், தொழில் பண்ணுகிறோம், எல்லாம் செய்கிறோம். எல்லாத்துக்கும் மூலம் நம்ம அறிவுன்னா அந்த அறிவை விளங்கினாதானே பயன்படும் இல்லையா? கண் பார்க்கும் தன்மை உடையதுதான். அந்த கண் இருளில் சிக்காமல் அதுக்கு நல்ல வெளிச்சம் கிடைச்சா மட்டும்தானே அந்த கண்ணு நல்லா பார்க்கும். ஒரு குறையும் இல்லாத நல்ல ஆரோக்கியமான கண்ணாகவே இருக்கட்டும். சூரிய வெளிச்சமோ அல்லது மின்விளக்கு வெளிச்சமோ கிடைச்சாதானே அது பார்க்கும். இருள சிக்கனா எவ்வளவு நல்ல கண்ணா இருந்தும் என்ன பையன் பார்க்க முடியாது இல்லையா? அதே அதனால எப்படி கண் கதிரவன் ஒளியால் விளங்கக்கூடிய தன்மை உடையதோ அதுபோல ஆன்மாக்களாகிய நம்முடைய அறிவு திருவருள் துணை கொண்டுதான் விளங்கக்கூடியது. கண்ணை மறித்த இருளை போக்கி கதிரவன் ஒளி தந்து காட்டுகிறது. அதுபோல ஆன்மாக்களாகிய நம்முடைய அறிவை மறைக்கின்ற ஆணவ இருளை போக்கி திருவருள் தான் நமக்கு விளக்கம் தருகின்றது. அப்படி அறிவு விளங்கினாதான் மேற்கொண்டு நாம படிக்கிறது, உத்தியோகம் பார்க்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாம். அப்ப நம்ம வாழ்க்கைக்கே முதலாக இருப்பது நம்முடைய அறிவு என்றால் அந்த அறிவுக்கும் முதலாக இருப்பது, அந்த அறிவையும் விளக்கக்கூடிய முதலாக இருப்பது திருவருள் தான். அதனாலதான் என் வாழ்முதலே என்று சொல்கிறேன். என் வாழ்முதலே போற்றி, என் வாழ்முதலாகிய பொருளே போற்றி. புலர்ந்தது, பொழுது புலர்ந்து விட்டது. அதாவது துயிலிருந்து எழுப்பக்கூடிய பாட்டு அல்லவா? அதனால பொழுது புலர்ந்ததை சுட்டி காட்டுகின்றன. பொழுது புலர்ந்த உடனே என்ன செய்யறோம்? முதல் வேலையா வழிபாடுதான். பூங்களுக்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி உன்னுடைய அழகிய கடலணிந்த திருவடிகளுக்கு, கடல் என்பது அந்த ஆடவர் தம் பாதத்திலே அணியக்கூடிய அணிகடலை தான் குறிக்கும். அது ஆகவேரா திருவடியே குறிக்கின்றது. சிவபுராணத்திலே வருது இல்லையா? பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சிறையொன்றன் பூங்கடல்கள் வெல்க. கடல்கள் கடல்கள் வருது இல்லையா? அதோட அங்க திருவடி தானே குறிக்கிறது. அந்த மாதிரிதான்
உங்களுக்கு இணை துணை மலர் கொண்டு ஒன்றுக்கொன்று இணையாக ஒத்து விளங்கக்கூடிய துணை மலர்கள், வழிபாட்டுக்கு துணையாக உதவியாக இருக்கக்கூடிய மலர்கள். ஏற்றி ஏத்தி, அதாவது போற்றி போழுதல், அதான் ஏற்றுதல். அது எதுகை நோக்கி ஏற்றின்னு வந்திருக்கு. என் திருமுகத்தை எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு, உன் திருமுகத்திலே அருள் விரிகின்றது. ஆக நாங்கள் வழிபாட்டை விரும்புவதைக் கண்டு உன் திருவுள்ளம் மகிழ்கின்றது. அந்த மகிழ்ச்சி குறிப்பு உன் திருமுகம் மலர்ச்சியிலே காணப்படுகின்றது. ஆகவே அந்த உன் திருமுக மலர்ச்சியை எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக, பெரிய அனுகிரகமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம், தொழுவோம் அப்படின்னு கூட அவர்களை தொழுவோம்னு வருது. அப்பதான் தமிழ் அறிஞர் பெருமக்கள் அதுக்கு நுண்பொருள் சொல்கின்றார்கள். தொழுவோம்னு சொல்லும்போது என்ன ஒரு சிறப்பு பொருள்னா, தொழ விரும்புகின்றோம் என்று பொருளாம். இலக்கியங்களிலெல்லாம் தோய்ந்த பெருமக்கள் சொல்கின்றார்கள். எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம், சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. திருப்பெருந்துறையுரை சிவபெருமானேன்னு சொல்லணும். திருப்பெருந்துறை தலத்தில் பாடப்பட்டது இந்த திருப்பள்ளி எழுச்சி. தற்போது ஆவுடையார் கோயில் என்று வழங்கப்படுகின்றது. திருப்பெருந்துறைன்னு சொல்லும் பொழுது பாருங்க, அதனுடைய வயல் வளத்தை சொல்லி பாடுகின்றது. ஒரு நாட்டையோ தலத்தையோ சொல்லும் போது அதன் இயற்கை வளத்தை சொல்லி பாடுவதே திருமுறை வழக்காகவும் புராண வழக்காகவும் இருக்கின்றது. மற்ற இலக்கியங்களில் கூட அப்படித்தான். ஏன்னா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமந்திரம் சொல்லும். அப்போ உண்டி முதற்றே உணவின் பிண்டம் என்பதனால அந்த இயற்கை வளங்களை எல்லாம் சொல்லி சொல்லிதான் நாட்டை குறிப்பிடுவார்கள், தலத்தை குறிப்பிடுவார்கள். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ், குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்திருக்கின்றன. அந்த வயல் சார்ந்த பகுதிகளிலே சேறு நிறைந்த அந்த நீர்நிலைகளிலே தாமரை மலர்கள் மலர்கின்றன. ஆக அந்த தாமரை சேற்றில் முடித்த செந்தாமரை என்பார்கள். அதற்கேற்ப சேற்றினை பங்கம் என்றும் அதிலே தோன்றுகின்றது என்ற அர்த்தத்தில் ஜம் என்றும் சொல்லி பங்கஜம் என்ற பெயர், அது தமிழ் வழக்கில் பங்கயம் சொல்லப்படும். அந்த பெயருக்கு விளக்கமாக இந்த பகுதி அமைந்துள்ளது. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடி உடையாய், ஏறு காலை வரைய பெற்ற உயர்வான கொடியினை உடையவன் நீ. எம்பெருமானுடைய கொடி ரிஷப கொடி. அந்த ரிஷபம், அவருடைய வாகனமும் ரிஷபம், அவர் கொடியில வரைந்திருப்பது ரிஷபம். அந்த ஏறு வரைய பெற்ற உயர்ந்த கொடியினை உடையவனே, எனை உடையார். அந்த ஏறு இருக்கின்றதே, அந்த காலை, அது ஆன்மாவுக்கு அடையார். அந்த ஆன்மாவை பாசக்கட்டிலிருந்து விடுவித்து அதை சிவமாந்தன்மைக்கு உயர்த்துபவன் எம்பெருமான். அதான் அந்த கொடி உயர்த்துவதற்கு தத்துவமாக சொல்வார்கள் பெரியோர்கள். ஆகவே அந்த ஏறு எழுத பெற்ற கொடியினை உடையவன் என்று சொல்லி அடுத்தால எனை உடையார், என்னை இந்த பாசக்கட்டிலிருந்து விடுவித்து முத்தி நிலைக்கு உயர்த்தக்கூடிய தலைவனாக இருப்பவனே எனை உடையார். எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே, உன் திரோதான நிலையை மாற்றிக்கொண்டு அருட்சக்தியாக வெளிப்பட்டு அடியேற்கு அருள் செய்வாயாக என்று விண்ணப்பிக்கின்றார். ஆக நீரணிந்தார் அகத்திலும் நிறைகங்கோல் புறத்திலும் மாற வரும் திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லி, இது புற இருள் நீங்கி அந்த புற ஒளி மலர்கின்ற காலம் என்பதாக பாடலிலே குறிப்பிட்டு அதன் தத்துவார்த்தமான உள்ளடக்கமான பொருளை, அந்த அக இருள் ஆணவம் நீங்கி அந்த திரோதான சக்தி அருட்சக்தியாக மலர்வதற்கு விண்ணப்பித்தல் என்ற முறையிலே அற்புதமாக அமையப்பட்டது. ஆக பல திருப்பள்ளி எழுச்சிகள் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஆழ்ந்த தத்துவார்த்த பொருளுடைய திருப்பள்ளி எழுச்சி நம்ம சைவத்தில் இருக்கிற இந்த திருவாசகத்து திருப்பள்ளி எழுச்சி